வணக்கம் நண்பர்களே. இண்டிகோ ஏர்லைன்ஸ் சீரிஸோடைய ஃபஸ்ட்டு வீடியோ ஹவு டு புக் எ ஃப்ளைட் டிக்கெட். நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண உங்களுடைய மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ கூகுள் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இண்டிகோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இண்டிகோடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் கிடைக்கும். அதாவது www.goindigo.in இருக்கும். அதை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் பேஜ் போகும். இந்த மெயின் பேஜில் லெஃப்ட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா ஒன் வே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன் வே, ரவுண்ட் ட்ரிப், மல்டி சிட்டின்னு இருக்கும். ஒன் வேனா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது. ரவுண்ட் ட்ரிப்ன்றது நீங்கள் எங்கே போனீங்களோ மறுபடியும் திரும்பி வர்றதுக்காக. மல்டி சிட்டின்றது ஒரு சில பேர் வந்து நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க வந்து மல்டி சிட்டி வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஒன் வே ட்ரிப் தான் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். அதனால் வந்து ஒன் வே வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அடல்ட், சீனியர் சிட்டிசன், சில்ட்ரன், இன்ஃபென்ட். யாரெல்லாம் அடல்ட்னு பார்த்தீங்கன்னா 12 வயசுக்கு மேலே இருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அடல்ட்டு. அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து சீனியர் சிட்டிசன். சில்ட்ரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சைல்டில் வருவாங்க. அடுத்து இன்ஃபென்ட்ன்றது பிறந்த 3 நாள்லேருந்து 2 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இன்ஃபென்ட்டில் வருவாங்க. இதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபேமிலி வந்து ட்ராவல் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கலந்துருப்பாங்க. அடல்ட்டு, சைல்டு, இன்ஃபென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் குறிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 9 பேருக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட் புக் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் 9க்கும் மேற்பட்டவங்க வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அது பேர் குரூப் புக்கிங் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட் புக் பண்ண முடியாது. அவங்க வந்து இண்டிகோடைய கால் சென்டருக்கோ இல்லை வந்து ரிசர்வேஷன் ஆஃபீஸுக்கு போய் தான் வந்து டிக்கெட் புக் பண்ண முடியும். இந்த வீடியோவில் ஒரு அடல்ட் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். அதனால் வந்து கீழே வந்து டன் அப்படின்னு கொடுங்க. டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே பேஜ் வரும். இதில் வந்து ஃப்ரம் அப்படின்னு இருக்கும், டூன்னு இருக்கும். ஃப்ரம்ன்றது நீங்கள் எங்கேருந்து போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். உதாரணமாக நீங்கள் சென்னை ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் போகிறீங்கன்னா சென்னைன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களை ஆப்ஷன் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து திருச்சி டு டெல்லி வந்து டிக்கெட் புக் பண்ண போகிறேன். திருச்சிக்கு நான் என்ன பண்ணணும்னா திருச்சின்னு டைப் பண்ணணும். அதை வந்து நீங்கள் TRZ அப்படின்னு சொல்லிட்டு 3 லெட்டர் கோடு இருக்குது. அதை நீங்கள் கொடுத்தாலும் சரி. அப்படி இல்லைனா திருச்சிராப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணணும். TIRU அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் வரும். அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டூன்றது எந்த ஊருக்கு வந்து நீங்கள் போகிறீங்களோ அந்த டெஸ்டினேஷன் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். நான் டெல்லி போகிறதுனால டெல்லின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணால் டெல்லி ஆப்ஷன் வரும். அதை வந்து நம்ம வந்து கிளிக் கொடுத்துக்கலாம். கிளிக் கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ட்ராவல் வந்து சூஸ் பண்ணணும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேலண்டர் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து எந்த டேட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டு கீழே வந்து சர்ச்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டேட்டுக்கு கேட்டிங்களோ அந்த டேட்டுக்கு திருச்சியிலேருந்து டெல்லிக்கு போகிற எல்லா ஃப்ளைட்டுமே இருக்கும். திருச்சியிலேருந்து டெல்லிக்கு வந்து டேரக்ட் ஃப்ளைட் இல்லாதனால கனெக்டிங் ஃப்ளைட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. அதனால் நான் ஏதோ ஒரு கனெக்டிங் ஃப்ளைட்டு தான் நான் சூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஃப்ளைட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் நிறையா இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், டைமிங் அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளைட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்து நிறையா இருக்கும். இதில் எந்த ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஃப்ளைட்டை வந்து ரைட் சைடில் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் வரும். ஒன்று வந்து சேவர், 2வது வந்து ஃப்ளெக்ஸி ப்ளஸ், 3வது சூப்பர் 6ன்னு இருக்குது. இதில் வந்து 3 கேட்டகரியில் 3 அமௌண்ட் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ளைட்டு கேன்சல் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு எந்த சர்வீஸும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த 13,383 இருக்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ப்ளஸில் வந்து நீங்கள் அந்த ஃபேர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து ஃப்ரீ மீல்ஸும் உங்களுக்கு பிடிச்ச சீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சூப்பர் 6. இதில் ஃபேர் அதிகமாக இருக்கும். சப்போஸ் கேன்சலேஷன்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும். அது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுங்க. நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து நான் போகிறேன். கீழே புக்குன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதாவது ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இந்த பாப்அப் மெசேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளெக்ஸ் ப்ளஸ் பெனிஃபிட் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கிப் அண்ட் கண்டினியூ வித் சேவர் ஃபேர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பாப்அப் மெசேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சருடைய ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் வந்து நீங்கள் கொடுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஃபோன் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் தான் உங்களுக்கான டிக்கெட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் பேசஞ்சருடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஐடி ப்ரூஃப் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் கேரி பண்ணுறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபில் இருக்கிற நேமை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணணும். உதாரணமாக நீங்கள் ஆதார் கார்டை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஆதார் கார்டில் உங்களுடைய நேம் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும்.
இதில வந்து நீங்க மிஸ்டரா, மிஸ்ஸஸா இல்ல மிஸ்ஸஸா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம்ன்றது உங்களுடைய நேமு. உங்களுடைய நேம் வந்து ஆதார் கார்ட்ல என்ன இருக்கோ அத அப்படியே நீங்க குடுங்க. லாஸ்ட் நேம்ன்றது உங்களுடைய அப்பா நேமு. உங்களுடைய அப்பா நேம் என்னவோ அத வந்து நீங்க குடுங்க. ஒரு சில ஆதார் கார்ட்ல பார்த்தீங்கன்னா, நேம் வந்து நேமும், இனிஷியலும் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நேம் வந்து உங்களுடைய நேமும், லாஸ்ட் நேம் வந்து இனிஷியலா கூட குடுக்கலாம். அப்படி இல்லன்னா, லாஸ்ட் நேம் இனிஷியலுக்கு பதிலு அப்பாவோட நேம் கூட குடுக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா, ஆதார் கார்ட்ல இருக்க டீட்டெயில்ஸ் வந்து மேட்ச் ஆகணும். டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு கீழ வந்து ஸ்கிப் டூ செலக்ட் சீட்ன்னு இருக்கும். அத வந்து நீங்க குடுங்க. அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா, சீட் மேப் இருக்கும். இந்த சீட் மேப் வந்து இது கனெக்டிங் ஃப்ளைட்ன்றதுனால, அதாவது திருச்சியிலேருந்து பெங்களூர் போகுது, பெங்களூர் to டெல்லி போகுது. இந்த 2 செக்டாருக்கும் நீங்க வந்து சீட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, சீட் வந்து சூஸ் பண்றதுக்கு அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதில ஒரு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து தனியா மட்டும் ட்ராவல் பண்றீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க வந்து சீட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபேமிலியா வந்து ஒரே பிஎன்ஆர்ல வந்து 3 பேரோ, 4 பேரோ வந்து ட்ராவல் பண்றீங்கன்னா, நீங்க காசு குடுத்து சீட் எடுக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏர்லைன்ஸ்ல வந்து உங்களுக்கான சீட்ட வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணாவே வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்றீங்க, ரிஸ்க் தேவையில்ல. நான் வந்து விண்டோ சீட்ல ட்ராவல் பண்ணணும், ஒண்ணா ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க அமௌண்ட் குடுத்துட்டு சீட்ட வந்து பிளாக் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இந்த ஃப்ளெக்ஸி ஃபேர் வந்து நீங்க எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீ மீல்ஸும், ஃப்ரீயா வந்து சீட்ட வந்து சூஸ் பண்றதுக்கு ஆப்ஷனும் குடுப்பாங்க. ஆனா, எக்ஸ்ட்ரா வந்து ஃபேர் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அடுத்தது கீழ வந்து கன்டின்யூ குடுங்க. கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜ்ல வந்து நீங்க பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய புக்கிங்க வந்து ரிவ்யூ பண்ணி நீங்க செக் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டான டேட் வந்து நீங்க குடுத்துருக்கீங்களா? கரெக்ட்டான செக்டார் வந்து நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்க பேர் வந்து கரெக்ட்டா குடுத்துருக்கீங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம இருக்கா? எல்லாத்தையுமே என்ஷூர் பண்ண பிறகு பேமெண்ட் போங்க. பேமெண்ட்டுக்கு வந்து நெறைய ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. யுபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்ட், டெபிட் கார்ட் அப்படின்னு நெறைய ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இதுல எது வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த ஆப்ஷன யூஸ் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களோட டிக்கெட் காப்பி வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கோ, உங்களுடைய ஃபோன் நம்பருக்கும் சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்க பேமெண்ட் பண்ணும்போது கரெக்ட்டான நெட்வொர்க் இருக்கான்னு வந்து செக் பண்ணிட்டு நீங்க பேமெண்ட் பண்ணுங்க. பேமெண்ட் பண்ண பிறகு டிக்கெட் காப்பி இஷ்யூ ஆகுற வரைக்கும் நீங்க பேக் ஸ்பேஸோ எதுவும் பண்ணாதீங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ண பிறகு உங்களுடைய மொபைல்லயோ, இல்ல லேப்டாப்லயோ டிஸ்ப்ளே ஆகும். அதில வந்து உங்களுக்கு சேவ் பண்றதுக்கு நெறைய ஆப்ஷன் இருக்கும். உதாரணமா நீங்க பிடிஎஃபா சேவ் பண்ணிக்கலாம். இல்ல மெயிலா சென்ட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஆப்ஷன்ல அந்த டிக்கெட்ட வந்து நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா, இமெயில்ல வந்து அவங்களே வந்து உங்களுக்கான டிக்கெட் வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. இந்த டிக்கெட் காப்பி வச்சு தான் வந்து நீங்க ஃப்ளைட்ல வந்து ட்ராவல் பண்ண முடியும். அடுத்தது நம்மளுடைய அடுத்த வீடியோல இந்த டிக்கெட் காப்பி வந்து எப்படி வந்து வெப் செக் இன் பண்ணுவது என்ற வீடியோ வந்து அப்லோட் செய்யப்படும். இது வந்து ஏர்லைன் சீரிஸ்ன்றதுனால டெய்லி வந்து வீடியோ வந்து அப்லோட் செய்யப்படும். அதாவது இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஒரு பேசஞ்சர் தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுடைய சேனல்ல வந்து அப்லோட் செய்யப்படும். நான் குடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்ல ட்ராவல் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ளைட் டிராவல் சம்பந்தமான வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் டிராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.